السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية؟ وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع. وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. صدق الله العظيم. وقال نبينا عليه أفضل الصلاة وأزكى السلام: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى؟ قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه الشيخان البخاري ومسلم في صحيحيهما. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சங்கையான
தாயிகளே, வாலிபர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவனுடைய தனிப்பெரும் அன்பு, கருணை, கிருபையால் ஃபித்னாக்கள், சோதனைகள் நிறைந்த இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவனுடைய தீனை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த மஸ்ஜிதிலே நம் அனைவரையும் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் மௌத்து வரைக்கும் அவனுடைய தீனுக்காக கபூல் செய்வானாக. சங்கையான சகோதரர்களே, மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நாம், அதிலும் முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்புகள் அதிகரிப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த காலத்தில் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம், அதுவும் குறிப்பாக கிழக்கு மாகாணங்களில் அல்லாஹ் உலக ரீதியாக எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அள்ளி தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் கவலைக்குரிய விடயம், முஸ்லிம்களும் குறிப்பாக வாலிபர்களும் அல்லாஹுவை விட்டும் தூரமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹுடைய கடமைகளை, அல்லாஹுடைய மார்க்க விடயங்களை எடுத்து நடப்பதில் ஆர்வமில்லாதவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு எச்சரித்த விடயத்தை நாம் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம். இப்னு மாஜாவில் வருகிறது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதுருசுல் இஸ்லாம் கமா யதுருசு வஷ்யு ஸௌப். ஆடை பலசாக சாயம் போவதை போல இந்த இஸ்லாம் மங்கி மறைந்து கொண்டே போகும். ஹத்தா லா யுதுரா மா சியாம் வலா ஸலா வலா சதகா. தொழுகை என்றால் என்னவென்று தெரியாமல், நோன்பு என்றால் என்னவென்று தெரியாமல், சதகாவென்றால் என்னவென்று தெரியாமல் பேரளவு முஸ்லீம்கள் மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்கள், மார்க்க சட்டங்களை மதித்து நடக்கக்கூடியவர்கள், அல்லாவை அஞ்சி இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே செல்வார்கள். ஏன்? ஆகிரத்துடைய தேட்டம் இருக்காது, மறுமையுடைய தேட்டம் இருக்காது, கபரை பற்றிய பயம் இருக்காது, மௌத்துடைய வெறுப்பு வந்துவிடும். இதனால் உலகத்தில் நான் எப்படியாவது முன்னேற வேண்டும், உலகத்தில் அந்நியர்களைப் போல், மற்ற சமுதாயத்தைப் போல் மனோ இச்சைகளை பூர்த்தியாக்குவதற்கு ஹராமான வழிகளை என்றாலும் பரவாயில்லை, நான் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த உலகத்தில் பெரும்பாலான முஸ்லீம்கள் வாழ்வார்கள். அல்லாஹ் அப்படியான முஸ்லீம்களை விட்டு நம்மளை பாதுகாப்பானார். கண்ணியமான சகோதரர்களே, மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம். 5 விதமான வாழ்க்கைகளை ஒவ்வொருவரும் வாழ்ந்தே ஆக வேண்டும். 5 விதமான உலகங்கள். முதலாவது உலகம்தான் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளின் உலகம். புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா. ஆலமுல் அர்வாஹில் ரூஹுகள் எல்லாம், நம்முடைய ரூஹ், இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இதற்கு முன்னால் 7000 வருடங்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள், உலகம் அழியும் வரைக்கும் வாழப் போகின்றவர்கள், அனைவருடைய ரூகையும் அல்லாஹ் அந்த உலகத்தில் படை பட்டாளமாக, கூட்டம் கூட்டமாக வைத்திருந்தார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா தஆரஃப மின்ஹ தலஃப வமா தனாக்கர மின்ஹு இஹ்தலஃப. சொன்னார்கள், அங்கே யார் ஒருவரை ஒருவர் சந்தித்து ரூகுகளாக இருக்கும் பொழுது அறிமுகமாகி அன்பு பாராட்டினார்களோ, உலகத்தில் அவர்கள்
எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்திலும் அவர்கள் சந்திப்பார்கள், ஒருவரை ஒருவர் மஹப்பத் ஆகுவார்கள். பொத்துவில்ல வந்த அறிமுகம் நேற்று இன்று வந்ததல்ல. இது ஆலமுல் அருவாகளை சந்திச்சாக்களை தான் நான் இந்த மாசம் பொத்துவில்ல சந்திச்சிருக்கேன். யாரெல்லாம் முகப்பத்தாகி எங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் இங்கே வந்த மஹப்பத் அல்ல, இவர்கள் ரூகுகளாக இருக்கும் பொழுது அங்கே சந்தித்திருக்கிறார்கள். இது புகாரி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உலகத்தில், ரூகுகளுடைய உலகத்தில் யாரெல்லாம் அங்க அறிமுகம் இல்லாம வாழ்ந்தானோ இங்க வந்தாலும் ஒத்தனு முட்டி மோதி சண்டை பிடிப்பானா. இங்க சிலாக்களுக்கு ஒத்து போறல, அந்த ஒத்து போகாதாக்கள் அங்க ஒத்து போகாதாக்களுக்கு தான் இங்க ஒத்து போறது. அங்கே சண்டை, இங்க வந்த சண்டை இல்ல, ஆலமுல் அருவாகல வந்த சண்டை. துனியால மனுஷனா பிறந்ததுக்கு பின்னாலேயும் இங்கேயும் சண்டை. இது முதலாவது உலகம். இரண்டாவது உலகம் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆலமுல் அர்ஹாம், வூம், தாயுடைய கற்பறை உலகம். அது ஒரு தனி வாழ்க்கை. தனி வாழ்க்கை. 40 நாட்கள் இந்திரிய துளி, 40 நாட்கள் இரத்த கட்டி, 40 நாட்கள் சதை கட்டி, அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் ரூஹை ஊதுகிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, அந்த உலகத்தில் தான் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்த 4 விடயங்களை எழுதுமாறு ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறான். முதலாவது பிகத்பி ரிஸ்கிஹி வ அமலிஹி வ அஜலிஹி வ ஷகிய்யுன் அம் சஈத். முதலாவது ரிஸ்க். உலகத்தில் உங்களோட வாழ்வாதாரம், உங்களோட தொழில், நீங்க என்ன சாப்பிடுவீங்க, எங்கே சாப்பிடுவீங்க, என்னென்ன வகையான சாப்பாடு, என்னென்ன வகையான வீடு வாசல் தொழில் துறவு அனைத்தையும் அல்லாஹ் முதலாவதாக முடிவு செய்கிறான். இரண்டாவது வ அஜலிஹி, எவ்வளோ காலம் உலகத்தில் வாழுவாய், எவ்வளோ காலம். இதெல்லாம் யோசிச்சா நாங்க ஒரு நாளும் அல்லாவுக்கு மாற்றம் செய்ய மாட்டோம். என்ன நம்மட ஆக்கள் நினைக்கிறது இங்க மாஷா அல்லாஹ் பொத்துவில்ல 100 ஏக்கர் காணி இருக்குது, அவர் சொர்க்கவாதி, இவர் சர்டிபிகேட் கொடுத்துருவார். பொத்துவில்ல பெரிய பொப்யூலர் அவர் தான், பொத்துவில்ல பெரிய பில்லியனர் அவர் தான், பொத்துவில்ல நிறைய சப்போர்ட்டுகள் உள்ளவர் அவர் தான். இதால யாராலையும் சொர்க்கம் போகல. அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ் மலக்கை அனுப்பி சீலடித்து விட்டான். நீ என்ன ரிஸ்க், நீ எவ்வளவு காலம் வாழுவாய், 50, 60, 20 அல்லது பிறந்த உடனே மையத்தா, அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். மூணாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அமலிஹி, என்ன அமல் செய்வாய், நல்லமல் செய்வாயா, பாவம் செய்வாயா, ரெண்டையும் கலந்து செய்வாயா, அல்லாவுக்கு பொருத்தமான செயல் அதிகமா, அல்லாவுக்கு மாற்றமான செயல் அதிகமா, இதையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். நாலாவது, இப்ப சிலாக்களுக்கு யோசனை ஒன்று வரும், அதே யோசனை சஹாபாக்களுக்கு வந்துச்சு. நாலாவது ஷகிய்யுன் அம் சஈத், நீ சீதேவியா மூதேவியா, சொர்க்கவாதியா நரகவாதியா, இதையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், கொஞ்சம் சிந்திங்க. உடனே கேட்டார்கள் சஹாபாக்கள், ஃபலிம நஅமல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு எழுதி முடிச்சுட்டானா? எழுதி முடிச்சுட்டான். அவனுக்கு தெரியும் தானே நாங்கள் சொர்க்கம் போறாக்கலாம் நரகம் போறாக்கலாம். சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்ப நாங்க ஏன் அநியாயமா அமல் செஞ்சு கஷ்டப்படுவோம்? அல்லாஹ் தான் எழுதிட்டானே. அவங்க எல்லாம் சொர்க்கவாதின்னு அவங்களுக்கு தெரியும்.
சஹாபாக்கள் அனைவரும் சொர்க்கவாதிகள். அவங்களுக்கு பயம் வந்துச்சு, நமக்கு பயம் இல்லை. அவங்க பயந்தாங்க, நான் சொர்க்கவாதியோ நரகவாதியோ, அல்லாஹ் என்னை பிடிப்பானோ, அல்லாஹ் என்னை தண்டிப்பானோ. அவங்க பயந்தாங்க. நம்மட நிலைமை நமக்கு தெரியாது. நாங்க என்னமோ சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் கையில தந்த மாதிரி ஜொலியா சுத்துறோம். சகோதரர்களே, பயந்து பயந்து வைக்க வேண்டும் ஒவ்வொரு எட்டுகளையும். சொன்னாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ், நாங்கள் கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு தொழுகிறது, வணங்குறது, இபாதத் செய்கிறது, நாங்கள் சொர்க்கம் போகிறதுக்கு தானே, ஏன் அப்போ நாங்கள் அமல் செய்யணும்? அல்லாஹ் நரகவாதியா சொர்க்கவாதியா எழுதி முடிச்சுட்டானே. சொன்னாங்க, இல்லை, அப்படி அமல் செய்யாமல் இருந்து விடாதீர்கள். இஅமலூ, நல்லமல் செய்து கொண்டே இருங்கள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹ், நீ சொர்க்கவாதியாக இருந்தால் நல்லமல் செய்வது உனக்கு இன்பமாக இருக்கும். நீ நரகவாதியாக இருந்தால் பாவம் செய்வது உனக்கு இன்பமாக இருக்கும். என்ன நான் கேட்டா சரி, உங்களை நீங்க கேளு. என்ன நான் கேட்கிறேன், ஒரு அந்நிய பெண் போகும்போது ஹராமான பார்வை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனானி தஸ்லியான், ரெண்டு கண்களும் செய்யும் விபச்சாரம். ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து ரசிப்பது, அது செம்போல் இருக்கிற பொம்பளையா இருந்தாலும் சரிதான். செம்போல் இருக்கிற பொம்பளை, டயலாக் காட்டுல வார பொம்பளை, உடுப்பு கடையில் இருக்கிற பொம்பளை, பொம்மையில் இருக்கிற பொம்பளை, எதுவும் விதிவிலக்கல்ல. நீங்க யோசிங்க, அவளை பார்த்து ரசிக்கிறது இன்பமா, அல்லது அல்லாஹ்வுடைய பயத்தால் பார்வையை தாழ்த்துவது இன்பமா? நீங்க முடிவெடுங்க, நான் முடிவெடுக்கிறேன். பயங்கரம் சகோதரர்களை, எச்சரிக்க வேண்டும். நாம் எச்சரிக்கையாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் லேசான வாழ்க்கை அல்ல இது, லேசான வாழ்க்கை அல்ல. சிந்தியுங்கள், சுபகுடைய நேரம் அதான் ஒலிக்கும் பொழுது எழுந்து பள்ளிக்கு செல்வது இன்பமா, அல்லது இழுத்து போத்தி கொண்டு படுப்பது இன்பமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையில சுபகு தொழாம எழும்புறவன், புகாரில வருது, ஷைத்தான் அவன் காதுல மூத்திரம் பெய்றான். ஷைத்தான் காதுல மூத்திரம் பெய்றான். அவர் அந்த நாள் ஃபுல்லா ஷைத்தாண்ட மூத்திரத்தோட தான் சுத்துறார். சொல்லுங்க, போய் தைரியமா சொல்லுங்க, சுபகு தொழலையா நீ? உண்ட காதுல ஷைத்தாண்ட மூத்திரம் இருக்கு, உண்ட காதுல ஷைத்தாண்ட சிறுநீர். ஷைத்தான் கிட்ட வந்தாலே தருத்திரியம். ஷைத்தாண்ட நஜிஸ் எப்படி இருக்கும்? அப்படி எங்கட சமுதாயம் விளங்குது இல்லை சகோதரர்களே, விளங்குது இல்லை. எப்பொழுது விளங்கும்? எப்பொழுது விளங்கும் தெரியுமா? அல்லாஹ் சக்கராத் என்ற ஒன்றை வைத்திருக்கிறான். அப்பொழுதுதான் அனைவருக்கும் ஞானம் பிறக்கும். ஞானம் பிறக்க வேண்டும் இப்பொழுது. அப்பொழுது ஞானம் பிறந்து எந்த பிரயோசனமும் கிடையாது, பிரயோசனம் கிடையாது. இது அன்பில் பேசுவது, இது கவலையில் பேசுவது. நம்முடைய முஸ்லிம் ஊர்கள் அல்லாஹ் என்ன குறை வைத்திருக்கிறான், அள்ளி தந்திருக்கிறானே சகோதரர்களே. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் முஸ்லிம்கள் கட்டி கட்டியாக செல்வ செழிப்போடு, படிப்போடு, பணத்தோடு, பட்டத்தோடு, பதவியோடு, ஆட்சியோடு, அதிகாரத்தோடு வாழ்கிறோம் இங்கே. ஏன்? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த நம்முடைய கல்விகளில் இடம் வருவதில்லை. 5000 பேர் நின்று தொழும் பிரம்மாண்டமான பள்ளிவாசல், சுபகுக்கு வந்து பார்த்தா 2 சஃப், 1.5 சஃப். எங்கே மஹல்லாவாசிகள்? எங்கே முஸ்லிம்கள்? எங்கே ஆகிரத்துக்காக படைக்கப்பட்ட மக்கள்? அல்லாஹ்வை மறந்து வாழ்வது ஏன்? மறுமையின் பயம் இல்லையா? கபரின் சிந்தனை இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், ஆகிரத்தை மறந்து தொழுகையை விட்டு ஹராத்தில் இன்பம் கண்டு வட்டியில் மூழ்கி வாழ்பவர்களுக்கு சொல்லுங்கள், நீ இந்த பொத்துவிலில் 1000 வருடம் வாழ்ந்து அனுபவிக்க போறியா? பிரச்சனை இல்லை, நீ வாழு.
தொழாம வாழு, இபாதத் இல்லாம வாழு. நாளைக்கு மௌத்தா போறியா நீ? தயவு செய்து பள்ளிக்கு வா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி. நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இன்று இருப்பவர் நாளை இல்லை. உலகமே அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. சஹீஹுல் புகாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்தகு கலிமத்தின் காலஹா லபீத். லபீத் என்ற ஒரு கவிஞர் ஒரு வார்த்தை சொன்னார், அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்திலுன் அலா குல்லு நஈமின் லா மஹாலத ஸாயிலுன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாமே பொய். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் அழிந்து நாசமாகிவிடும். ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே, ஏமாந்து விடாதீர்கள். பணம் என்பது தேவை, படிப்பு என்பது தேவை, வீடு என்பது தேவை, வாசல் என்பது தேவை, வாகனம் என்பது தேவை, மனைவி என்பது தேவை, பிள்ளைகள் தேவை, நண்பர்கள் தேவை, உறவினர்கள் தேவை. ஆனால் இது எதுவும் நோக்கம் கிடையாது. இதெல்லாம் தேவை. நம்முடைய நோக்கம் ஆகிரா, நம்முடைய நோக்கம் மவுத், நம்முடைய நோக்கம் கபர், நம்முடைய நோக்கம் சொர்க்கம். கடல் தேவை கப்பல் செல்வதற்கு. கப்பல் ஓடுறதுக்கு தண்ணி தேவை, தண்ணி இல்லாம கப்பல் ஓடையில. ஆனால் எதுவரைக்கும் தண்ணீர் கப்பலுக்கு வெளியே இருக்குமோ அதுவரைக்கும் தான் கப்பலுக்கு பாதுகாப்பு. தண்ணி வெளியிருக்க வேண்டிய தண்ணி கப்பலுக்குள்ள என்டராக ஆரம்பித்தால் கப்பல் அழிந்து நாசமாகும். அதே போலதான் நம்முடைய தேவைகள் கல்புக்கு வெளியே இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் கல்பில் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும், ஆகிராவாக இருக்க வேண்டும். சொன்னார்கள், நீ பாவியாக இருந்தால், நீ நரகவாதியாக இருந்தால், நரகத்துடைய செயல்களை செய்வது உனக்கு இன்பமாக இருக்கும், அதில் வழிதான் வழங்கும். எவ்வளோ உலமாக்கள் கத்தினாலும், எவ்வளவுதான் தர்பியத் செய்தாலும், நீ மறைந்து மறைந்து பராத்தை செய்வாய். நாலாவது ஆலமுல் பர்ஸஹ், கபருடைய வாழ்க்கை, திரைமறைவான வாழ்க்கை. ஐந்தாவது ஆலமுல் ஆஹிரா, மறுமையுடைய வாழ்க்கை, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு நாள். சகோதரர்களே, இதுக்கு பின்னால உள்ள ரெண்டும் தான் பயங்கரம். இப்ப நாங்க வாழ்ற மூணாவது வாழ்க்கை ஆலமுல் அர்வாஹ், எங்களுக்கு ஞாபகம் இல்லை, வாழ்ந்து முடிஞ்சு. ஆலமுல் அர்ஹாம், உம்மட வௌத்துக்குள்ள என்ன நடந்த தெரியாது, நடந்து முடிஞ்சு. மூணாவது ஆலமு துன்யா, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதும் நிரந்தரம் அல்ல, இரண்டாவதும் நிரந்தரம் அல்ல, மூணாவது உலகமும் நிரந்தரம் அல்ல. நாலாவது ஆலமுல் பர்ஸஹ், நீண்ட கால ஆயுள், நீண்ட கால வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டு காலம். இன்று கபரில் வாழ்கிறார்கள் 1438 வருட காலம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்தது 63 வருட காலம். இன்று கபரில் வாழ்கிறார்கள் 1436 வருட காலம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்தது 63 வருட காலம். இன்று கபரில் வாழ்கிறார் 1426 வருட காலம். ஹஜ்ரத் உஸ்மான் உலகத்தில் வாழ்ந்தது 82 வருட காலம். இன்று கபரில் வாழ்கிறார் 1416 வருட காலம். ஹஜ்ரத் அலி உலகத்தில் வாழ்ந்தது 63 வருட காலம். இன்று கபரில் வாழ்கிறார் 1410 வருட காலம். 60 பெருசா 1000 பெருசா? 60க்காக 1000 நாசமாக்குவதா?
60, 20, 70, 80 இன்பத்துக்காக 1000 ஆண்டுகளை நாசமாக்குவதா? சிந்தியுங்கள் சகோதரர்களே, வாலிபர்களே, சிந்தியுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் 2 கேள்வி கேட்கிறான். அஃபஹஸிபுதும், ஏ வாலிபர்களே, ஏ முஸ்லிம்களே, நீங்கள் நினைக்கிறீர்களா அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நாங்கள் உங்களை சும்மா விளையாட படைச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்களா? வீணுக்காக, விளையாட்டுக்காக, கூத்தடிக்கிறதுக்கு, ஹராத்த செய்யறதுக்கு உங்களை படைச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்களா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்க மௌத்தாகி எங்களிடம் திரும்பி வரமாட்டீர்கள் என்பதாக நினைக்கிறீர்களா? வாலிபர்களே, உங்களுடைய கல்புகளில் மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள். மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள். நாம் உலகத்தை ஆள வந்தவர்கள் அல்ல, மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள். நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல, இறக்க வந்தவர்கள். நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். நாம் யாருக்கும் கொடுக்காத மார்க்கம் இந்த சங்கையான இஸ்லாம். அல்லாஹ் இந்த லட்சக்கணக்கான சகோதர சமயத்தவர்கள் வாழக்கூடிய இந்த பௌத்த நாட்டில் எங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறான் முஸ்லிம்களாக. இதுக்கு மட்டும் நாங்க நெருப்புத்தனல்ல நெத்தியை வைத்து சுஜூது செய்தாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. இஸ்லாம் மற்றவனை பார்த்து வாயுறமே, ஆசைப்படுறோமே. அல்லாஹ் தந்த ஆக பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம். இதை விட பெரிய பாக்கியம் இந்த துனியால வேற எதுவும் கிடையாது. சகோதரர்களே, சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்த எத்தனையோ பேருக்கு கொடுக்காத மார்க்கம் இது. 42 வருடமாக வளர்த்த அபூ தாலிபுக்கு கொடுக்காத மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன் சந்தோஷத்தால் தன்னுடைய அடிமையை உரிமை விட்டான் அபூ ஜஹில். அந்த அபூ ஜஹில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவோட கூட பிறந்த தம்பி, சாட்சா ரத்தம். தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அல்லாஹ் சொல்றான், நாசமா போகட்டும் அவன். யாரு குடும்பம்? யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம். அவன் குறைஷி குலம், அவன் பேர் அழகனவன், பெரிய குடும்பத்தில் கல்யாணம் முடித்தவன். மக்காவுடைய தலைவர் அபூ சுஃபியானுடைய மகள் அர்வா பின்த் ஜமீல், அர்வா பின்த்துல் ஹர்ப், அபூ சுஃபியானுடைய சகோதரியை திருமணம் முடித்தவர். ஆனால் அவனோடு அல்லாஹ் இறக்கப்படவில்லை, அவனை நரகவாதியாக மாற்றினான். எங்களுக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான். இவ்வளோ காலமா நீங்க வாழ்றீங்க முஸ்லீம்களா? இந்த பொத்துவில்ல உங்களை நீங்க கேளுங்க, இந்த மார்க்கத்துக்கு நான் என்ன செய்தேன், இந்த கலிமாவுக்கு நான் என்ன செய்தேன்? எத்தனையோ நபிமாருடைய மனைவிமார், எத்தனையோ நபிமாருடைய குடும்பம் அல்லாஹ் கொடுக்கவில்லை, எனக்கு தந்திருக்கிறான் இந்த மார்க்கத்தை. நான் என்ன செய்தேன் இந்த மார்க்கத்துக்காக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? வத்தகத அல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹுடைய நண்பன். துனியால அல்லாஹ்வுடைய நண்பனாகிற லேசா? உலமாக்கள் எழுதுறாங்க, சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்புல அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. வஜஸதஹு இலன் நீரான், அல்லாஹ்வுக்காக வேண்டி நெருப்பில் போடப்பட்டவர். உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த நேரம் 16 வயசாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து. 16 வயசு. سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. இந்த வசனத்துக்கு கீழால முஃபஸ்ஸிரூன்கள் எழுதுறாங்க, 16 வயது வாலிபன். இங்க இருக்கிறீங்க 16 வயது பிள்ளைகள், ஓலவல் எழுத போறவங்க, 10ஆம் ஆண்டு எங்கட பாசையில சொல்றேன்டா,
சுபஹானல்லாஹ். நீங்க கேளுங்க, முதலாவது நான் இன்றைக்கு மௌத்தானா சொர்க்கவாதியா நரகவாதியா? நீங்க கேளுங்க. உங்களுக்கு 16 வயது வாலிபன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த சாதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட நண்பன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த தகப்பன் ஆசர் அல்லாஹ்ட எதிரி. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வீட்டுக்குள்ள 2 கொள்கை இருந்தாலே எங்களால பிரச்சனை. அவர் தக்பீரை இங்கே கட்ட சொல்றாரு, அடுத்தவர் கீழே கட்ட சொல்றாரு. அதுலேயே பிரச்சனை குடும்பத்தில். அதுலேயே பொண்ணு எடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. யோசிங்க, நான் சொல்ற சரியா பிள்ளையா? மகன், வளர்த்த மகன் அல்லாஹ்வுடைய நண்பன், வளர்த்தவர் ஆசர் அல்லாஹ்வுடைய எதிரி. அதுவும் சாதாரண எதிரி அல்ல, சிலைகளை செய்து வியாபாரம் செய்யும் எதிரி. எப்படி இருக்கு? பாப்பாட தொழில், வளர்ப்பு தகப்பண்ட தொழிலே என்ன தெரியுமா? சிலை வியாபாரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனுக்கு செய்த பயான் அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்ற, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. கேட்பதற்கு சக்தி இல்லாத, பார்ப்பதற்கு சக்தி இல்லாத, எந்த பிரயோசனத்தையும் தராத இந்த சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள்? யா அபதி இன்னி قد جاءني من العلم ما لم يأتك فاتبعني أهدك صراطا سويا. தகப்பனே, அருமை தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் தராத அறிவை எனக்கு தந்திருக்கிறான். நுபுவத்துடைய அறிவு, மார்க்க அறிவு. நான் சொல்வதை கேளுங்கள், என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், சிலைகளை விட்டுவிடுங்கள், உங்களுக்கு நேரான வழியை நான் காட்டுகிறேன். 16 வயது வாலிபண்ட பயான். குடும்பத்தில் எத்தனையோ பேருக்கு தொழுகை இல்லை, குடும்பத்தில் எத்தனையோ பேர் ஹராத்துல, குடும்பத்தில் எத்தனையோ பேர் பேசுறல்ல. நீங்க யாராவது ஒருத்தர் போய் அவங்களுக்கு பயான் சொல்லியிருக்கிறீங்களா? தொழுங்க, நரகம் போகாதீங்க. குடும்பத்தை சேர்ந்து நடங்க, நரகம் போகாதீங்க. எத்தனை பேர் சகோதரர்களே பயான் கேட்கலாம், பயான் பண்றதுதான் பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ அழுது பயான், அவ்வளோ உருக்கமான பயான். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவன். ஷைத்தானை வணங்காதீர்கள் வாப்பா, என்ன வழிபடுங்க, எனக்கு வழிபடுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க, உங்களுக்கு நேர்வழியை நான் காட்டுகிறேன். பயான கேட்டுட்டு இருந்து ஆசர் சொன்னாராம், அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம். ஏ இப்ராஹிமே, என்னுடைய தெய்வங்களுக்கு நீ ஏசுறியா? எந்த கடவுள்களுக்கு நீ ஏசுறியா? லஇல்லம் தன்தஹி, இந்த தஅவாவுடைய பணியை நீ நிப்பாட்டவில்லை என்றால் லஅர்ஜுமன்னக், புள்ள என்றும் பார்க்காம உன்னை கல்லால் அடிச்சு நான் கொல்லுவேன். வஹ்ஜுர்னி மலியா, உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னோட பேச்சுவார்த்தையும் இருக்கப்படாது, போவழி. யோசிச்சு பாருங்க, 16 வயசு பொடியன ஊட்ட விட்டு திறத்தி விட்டா எங்க போவான்? எங்க போவான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, பெத்தவனா படைத்தவனா? பெத்தவனா படைத்தவனா? பெத்தவன் முக்கியம் அல்ல, படைத்தவன் தான் முக்கியம். பெத்தவனாண்டும் அது பிரச்சனை, வளர்த்த ஆளாக்கியவரா அல்லது படைத்தவனா? படைத்த ரப்பு தான் முக்கியம். உடனே வழியாகினாங்க வீட்டை விட்டு. அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? நீ எனக்காக உன்னை வளர்த்த தகப்பனை நீ உட்டியா இப்ராஹிம், இதற்கு பின்னால் உனக்கு பெயர் அபுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தகப்பன் நீதான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைகள். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஹஜரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. பனு இஸ்ராயீல்ல வந்த 70,000 நபிமார் இந்த பரம்பரையில வந்தார்கள். அல்லாவுக்காக ஒரு உறவை விட்டார், அல்லாஹ் நபிமாருக்கே தந்தையாக மாற்றினார். மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பரம்பரையில் நபி வரவில்லை, ஒரே ஒருவர் வந்தார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்கள் சிந்தியுங்கள், அல்லாஹ்வுக்காக செய்த தியாகம் இன்று அல்லாஹ் இன்று வரைக்கும் அவருடைய பெயரை உயர்த்தி வைத்திருக்கிறான். இரண்டாவது, இப்ப ஊரை விட்டு வெளியாக வேண்டிய நிலைமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது பாபிலோனியால், ஈராக்கில் இருக்குது. நம்ரூத் மன்னன் வாழ்ந்த ஏரியா, மன்னனோட பிரச்சனை. 16 வயது பொடியன், உலகத்தையே ஆண்ட சக்கரவர்த்திக்கு முன்னால் இப்ப பெரிய பயான். என்ன பயான்? என்ன பயான்? என்ற ரப்பு அல்லாஹ், அவன்தான் கடவுள், நீ தெய்வம் கிடையாது. நம்ரூத் சொன்னா நான் தான் கடவுள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ற ரப்பு யார் தெரியுமா? யுஹீ வ யுமீத். அவன் நினைச்சா மௌத்தாக்குவான், நினைச்சா ஹயாத்தாக்குவான். நம்ரூத் சொன்னான், எனக்கும் செய்யலும் அது. 2 பேரை கூப்பிட்டான், ஒத்தண்ட கழுத்தை வட்டினான், ஒத்தனை விட்டுட்டான். நினைச்சா மௌத்தாக்குறேன், நினைச்சா ஹயாத்தாக்குறேன். அப்படியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب. ஏண்ட அல்லாஹ் அவன் எப்படியானவன் தெரியுமா? அவன் கிழக்கு திசையிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான். நீ உண்மையான கடவுளாக இருந்தால் மேற்கு திசையிலிருந்து சூரியனை கொண்டு வா, சூரியனை கொண்டு வா. நம்ரூத் வாய் பொத்தி பட்டுச்சு. கோவத்தில் என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட்டான். நெருப்புல போட்டான். எல்லாருக்கும் தெரியும் வரலாறு. இப்ப ஊர்ல வாழ இயலாத நிலைமை. சொந்த ஊரா வெளியூரா? கொஞ்சம் சிந்திங்க. நாங்கள் பொத்துவில் நிம்மதியா வாழ்ற எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அறிவித்தல் ஒன்று வருது, வார வருஷத்துல இருந்து நீங்க எல்லாரும் போய் லவ் கலையில தான் வாழணும். கேட்டத்தோடையே சில வயசாளிகளுக்கு ஹார்ட் நின்று. அது மனுஷன் வாழ்ற ஏரியாவா? அது யானக்காடு. வார வருஷத்துல இருந்து நீங்க எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணி போட்டு நீங்க புத்தலையில போயிருக்கோம். எப்படி இருக்குமே? எப்படி இருக்கு? நாங்க கதை கேட்கிறோம், சும்மா கதை கேட்கிறேன். கொஞ்சம் பிராக்டிக்கல்ல சிந்திச்சு பாருங்க. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 16 வயசு, இளம் வாலிபன். பரவாயில்ல, சொந்த ஊர் தேவல், எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம். வெளியாகினார் வீட்டை விட்டு. அல்லாஹ் சொன்னான், ஓண்ட ஊர் இராக், அதெல்லாம் என்ன ஊர்? நான் தாரேன் இடம் காபத்துல்லா, அங்கவா, மக்காவுக்கு வாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், கட்டுமான பணி வேலை. என்ன வேலை? ஊடு கட்டுற வேலை அல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகை காபாவை கட்டும் வேலை. நீங்க சீமண்டி கொண்டறவும் தேவையில்ல. நீங்க இந்த என்ன அந்த இந்த கல்லு மண்ணு அது இது அந்த கவுண்டி அது இது ஒன்றும் நீங்க கொண்டு வர தேவையில்லை. வாங்க, நீங்க வாங்க, காபாவுக்கு வாங்க. உங்களுக்கு கல் எடுக்கிறதுக்கு மலை அபு குபைஸ் மலை, உலகத்துல அல்லாஹ் முதலாவது படைச்ச மலை. அங்கிருந்து தான் கல் எடுத்தாங்க. ஹரத்தோடு இருக்குது, முதலாம் நம்பர் கேட்டோட. மன்னர் பெலஸ் அங்கதான் கட்டியிருக்கிறாங்க. ஏறி ஏறி கட்டணுமே காபாவை. என்ன செய்யற? ஒசரம் இங்க என்ன சொல்ற? அந்த போட்டு ஒசரம் மாதிரி ஒன்றை போட்டு ஏறி கட்டுவாங்களே, என்ன சொல்றது? எஸ்கவேட்டர், அதை போட்டு கட்டுவாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பாசே நமக்கு தெரியாது. அதுக்கு அல்லாஹ் இறக்கி கொடுத்த என்ன தெரியுமா? சொர்க்கத்திலிருந்து 2 மாணிக்கம். திருமிதியில ஹதீஸ், இன்னர் ருக்ன
வல் மகாம யாகூதானி மின் யாகூத்தில் ஜன்னா. சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் மாணிக்கத்தை இறக்கினான். அந்த மாணிக்கத்துக்கு தான் சொல்ற மகாமு இப்ராஹிம். எப்படி மாணிக்கம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாணிக்கத்துடைய ஒளியால கிழக்கும் மேற்கும் நிறைந்திருந்ததாம். மக்களுக்கு கிட்ட போக இயலாங்கிறதால அல்லாஹ் லைட்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறினா காபா உயர 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 கல்லு உயர்ந்து கொண்டே சென்றது. எதனால வந்தது? எதனால வந்தது? அல்லாஹ்வுக்காக சொந்த ஊரை தியாகம் செய்தார். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், மார்க்கத்துக்காக செய்த தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பணக்காரன் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்தவர் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊர் தலைவர் அல்ல. மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக எதையும் இழந்தார். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். அது மட்டுமா? அது மட்டுமா? வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்தில் நின்று காபாவை கட்டினாரோ அந்த இடத்தில் தொழுவதை அல்லாஹ் ஷரியத்தாக ஆக்கிவிட்டான். ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனாக்களுக்கு தெரியும். தவாஃப் செஞ்சுட்டு எங்க தொழுவுற? சுன்னத். சுன்னத் எங்க தொழுவுற? மகாம் இப்ராஹிமுக்கு பின்னுக்கு. ஒரு செகண்டாவது யோசிங்க, அந்த இடத்துல தொழுகை நடக்காம இருக்குதா? ஒரு செகண்டாவது? அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானே, அல்லாஹ்வுக்காக இழந்தார். لا إله إلا الله. الله أكبر.
ஆகையால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியாவில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து பாருங்கள், அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து பாருங்கள், மௌத்தை சிந்தியுங்கள். துனியாவில் அல்லாஹ் தந்த பாக்கியங்கள், நமக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹுடைய தீனுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக நாம் செய்யக்கூடியது என்ன, நாம் இதுவரைக்கும் செய்தது என்ன? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு வாலிபனை சிந்தியுங்கள். நீங்கள் வாலிபர்களே, உங்களுக்கு ரோல் மாடல் நடிகர்கள் அல்ல, உங்களுக்கு ரோல் மாடல் நடிகைகள் அல்ல, உங்களுக்கு ரோல் மாடல் கிரிக்கெட்டர்ஸ் அல்ல, உங்களுக்கு ரோல் மாடல் நபிமார்கள். நீங்கள் பின்பற்ற வேண்டியவர்கள் நபிமார்கள், நீங்கள் பின்பற்ற வேண்டியவர்கள் சஹாபாக்கள். அவர்களுடைய சாதனைகளை பாருங்கள். உங்களுடைய போன்களில், உங்களுடைய ப்ரொஃபைல்களில், உங்களுடைய ஹோம் ஸ்கிரீனில், உங்களுடைய லாக் ஸ்கிரீனில் கண்ட கண்ட நரகவாதிகளின் போட்டோகளை போட்டு வைத்திருக்கிறீர்களே. மௌத்தாகினால் அவனோடு எழும்ப வேண்டும் என்று உங்களுக்கு ஆசையா? அவனோடு எழும்பணும் ஆசையா? அவன் துனியால கூத்தாடியவன், அவன் துனியால சம்பளத்துக்கு ஆடுறவன். அவனை நாங்க பின்பற்றுவதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை சொல்லித் தரவில்லை? உங்களுக்கு முடிவெட்ட சொல்லித் தரவில்லையா? உங்களுக்கு முடி வளர்க்க சொல்லித் தரவில்லையா? எந்தெந்த முடிகளை எப்படி எப்படி செய்ய வேண்டும் சொல்லித் தரவில்லையா? இஸ்லாத்தை தவிர, நபியை தவிர வேற எந்த மார்க்கத்திலாவது முடிக்கு ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. தலைமுடி அதுவும் முடிதான், மீசை அதுவும் முடிதான், தாடி அதுவும் முடிதான், புருவம் அதுவும் முடிதான், அக்குள் அதுவும் முடிதான், மறைவிடம் அதுவும் முடிதான். ஆனால் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் சொல்லி தந்த தலைவர். மார்க்கத்தை படிச்சாதானே தெரியும். தலைமுடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் 4 தரம்தான் முடியை வலித்திருக்கிறார்கள். 4 தரம். முதலாவது உம்ரத்துல் கபா, உம்ரத்துல் ஹுதைபியா, உம்ரத்துல் ஜிஹ்ரானா, 4வது ஹஜ்ஜத்துல் வதா. 4 தரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வலித்த கட்டங்கள். மற்ற ஆயுள் முழுக்க முடி வளர்த்தாங்க. எப்படி? இப்போ உள்ள வாலிபன் மாதிரி எலி கடிச்சு நரி கடிச்சு இப்படி எல்லாம் இல்லை. இது யூதண்டு. நரிட கையில் ஒரு தேங்காய் பாதியை கொடுத்தா எப்படி பராண்டி வைக்குமோ அதை போல சிலாக்கள் தலை. கேட்டா ஃபேஷனாம், கேட்டா அழகாம், கேட்டா ட்ரெண்டாம். நாங்க ட்ரெண்ட் தெரியாத ஆக்கள் இல்லை. நாங்க 50 வயசு கிழவரும் அல்ல. எங்களுக்கு தெரியும் எல்லா ட்ரெண்டும். நாங்களும் எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு தான் மதுசாக்கு போனது. சகோதரர்களே, யாரை பின்பற்றுவது நாங்கள்? அதுவும் சிலாக்கள் தலை அந்த முள்ளம் மண்டின மாதிரி அப்படியே நிக்குது எலும்பி.